ஜொஹூரில் அரசு துறையில் வேலை நேரத்தை 4.5 நாட்களாக மாற்றும் ஜொஹூர் அரசாங்கத்தின் ஆலோசனை குறித்து அடுத்த மாதம் மலேசிய சிங்கப்பூர் தலைவர்களின் சந்திப்பு கூட்டத்தில் விவாதிக்கப்படலாம். எனினும் இந்த விவகாரம் குறித்து இன்று நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் விவாதிக்கப்படவில்லை என ஒற்றுமை அரசாங்கத்தின் பேச்சாளரான ஃபாமி ஃபர்தீல் தெரிவித்தார். எதிர்வரும் டிசம்பர் மாதம் 8 மற்றும் 9 தேதிகளில் நடைபெறும் மலேசிய சிங்கப்பூர் தலைவர்களின் கூட்டத்தில் இந்த விவகாரம் கவனிக்கப்படலாம் என இன்று அமைச்சரவை கூட்டத்திற்கு பின் செய்தியாளர்களிடம் பேசியபோது ஃபஹமி கூறினார். மாநிலத்தில் அரசு துறையில் 4.5 நாட்களுக்கு வேலை நேரத்தை மாற்றும் ஆலோசனை குறித்து ஜொஹூர் இப்போது ஆராய்ந்து வருவதாக நேற்று ஊடகங்களில் தகவல் வெளியானது. 2025 ஆண்டு ஜனவரி மாதம் 1 தேதியிலிருந்து வார இறுதி விடுமுறை மீண்டும் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைக்கு மாற்றவிருப்பதை தொடர்ந்து இந்த நடவடிக்கை எடுக்கப்படும் என மந்திரி பசார் டாத்தா ஒன் ஆஃபீஸ் காசி தெரிவித்தார். OneMDB வழக்கில் தேடப்படும் கோடீஸ்வரர் ஜோலோ மியான்மரில் தலைமறைவாக இருப்பதாக எந்த ஒரு தகவலும் இல்லை என தேசிய போலீஸ் படைத்தலைவர் தெரிவித்துள்ளார். அந்நாட்டு போலீசார் அது பற்றி எதுவும் தெரிவிக்கவில்லை என தான் ஸ்ரீ ரசருடின் உசைன் சொன்னார். ஆசியான் நாடுகளின் போலீஸ் படைகளுடன் அரச மலேசிய போலீஸ் படை அணுக்கமாக ஒத்துழைத்து வருகிறது. மியான்மரும் ஆசியானின் ஒரு அங்கம் என்பதால் ஜோலோ அங்கிருப்பது உண்மை என்றால் நிச்சயம் மலேசியாவுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கும் என ஐஜிபி சொன்னார். ஜோலோ மியான்மர் நாட்டில் ஒளிந்திருக்கலாம் என பிரபல வழக்கறிஞர் தான் ஸ்ரீ முகமது ஷாஃபி அப்துல்லா சில தினங்களுக்கு முன் கூறியிருந்தார். டத்தோ ஸ்ரீ நஜீப் துன் ரசாக்கின் முதன்மை வழக்கறிஞரான அவர் OneMDB மற்றும் மற்ற வழக்குகளின் சொல்லப்படாத கதைகள் என்ற தலைப்பில் ஊடகங்கள் பங்கேற்க ஆய்வரங்கில் அவ்வாறு சொன்னார். ஜோலோவின் நெருங்கிய சகாவும் OneMDBயின் முன்னாள் ஆலோசகருமான ஜஸ்மின் லோவிடம் நடத்திய குறுக்கு விசாரணையின் வழி தாம் அம்முடிவுக்கு வந்ததாக ஷாஃபி கூறிக்கொண்டார். இவ்வாண்டு ஸ்லாங்கூரில் முதியோர்களின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. இதனால் அவர்கள் மற்றவர்களை சார்ந்திருப்பது சராசரி 14.4 விழுக்காடாக உயர்ந்துள்ளதாக ஸ்லாங்கூர் ஆட்சிக்குழு உறுப்பினர் அன்பால் ஷாரி தெரிவித்தார். எதிர்காலத்தில் மக்கள் தொகை மாற்றங்கள் மாநிலத்தின் தொழிலாளர் சந்தையை நிச்சயமாக பாதிக்கும் என மகளிர் மேம்பாடு மற்றும் குடும்ப விவகாரத்துறைக்கான தலைவருமான அவர் கூறினார். இளம் தொழிலாளர்களின் எண்ணிக்கை குறைவது, அதிகரித்த பணிச்சுமை மற்றும் வயதான தொழிலாளர்களின் உற்பத்தி திறன் குறைதல் ஆகியவற்றின் அடிப்படையில் மாநிலத்தின் உற்பத்தி திறனையும் பாதிக்கும் என இன்று ஸ்லாங்கூர் சட்டமன்ற கூட்டத்தில் ரவாங் சட்டமன்ற உறுப்பினர் சுவா வேக்கியாட் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த போது அன்பால் இவ்வாறு தெரிவித்தார். கடந்த ஆண்டு மலேசியாவில் முதியோர்களின் எண்ணிக்கை 3.7 மில்லியன் ஆகும். மொத்த மக்கள் தொகையில் இது 11.3 விழுக்காட்டை பிரதிநிதிக்கிறது. ஈராயிரத்து 22 ஆண்டு மலேசிய மாணவியை கொலை செய்த குற்றத்திற்காக வாழ்நாள் சிறைவாசம் அனுபவித்து வரும் தைவானிய ஆடவன் அப்பெண்ணின் குடும்பத்துக்கு இழப்பீடாக 8,24,000 ரிங்கெட்டை வழங்க உத்தரவிடப்பட்டுள்ளான். தைவான் தலைநகர் தாய்பேயில் உள்ள மாவட்ட நீதிமன்றம் அத்தீர்ப்பை வழங்கியது. 2023 ஆகஸ்டில் இருந்து ஆண்டு வட்டியாக 5 விழுக்காட்டையும் சேர்த்து அப்பல்கலைக்கழக மாணவியின் பெற்றோருக்கு செயின் போயின் வழங்க வேண்டும். 32 வயது செயின் குற்றவாளியே என கடந்த ஜனவரியில் மாவட்ட நீதிமன்றம் தீர்ப்பளித்த நிலையில் ஜூன் மாதம் தைவானிய உயர் நீதிமன்றமும் அதனை நிலைநிறுத்தியது. 2022 ஏப்ரலில் இன்ஸ்டாகிராம் வாயிலாக அறிமுகமான இருவரும் அவ்வாண்டு அக்டோபர் முதல் காதலர்களாக மாறினர். எனினும் அடுத்த ஒரு வாரத்தில் சாய் எனும் 24 வயது அப்பெண் கொலை செய்யப்பட்டார். தான் குடியிருந்த வாடகை வீட்டில் மூச்சுத்திணறி அவர் இறந்து கிடந்தார். அவரின் கழுத்து முறிந்திருந்தது சவ பரிசோதனையில் கண்டறியப்பட்டது. செயின் தன் கைகளாலேயே சாயின் கழுத்தை நெரித்துக் கொண்டதாக அரசு தரப்பு நீதிமன்றத்தில் தெரிவித்திருந்தது. ஏற்கனவே கொடுத்த பணத்தை திருப்பி கொடுக்க மறுத்ததால் சாயை கழுத்து நெரித்துக் கொன்றதை சேனும் ஒப்புக்கொண்டான். வர்த்தக வளாகத்தில் முறையான வர்த்தக லைசன்ஸ் இன்றி செயல்பட்டு மற்றும் வெளிநாட்டு பிரஜைகளால் நடத்தப்பட்டு வந்த 6 கடைகளில் திடீர் சோதனை நடத்திய குவாலலும்பூர் மாநகர் மன்ற அதிகாரிகள் அந்த கடைகளை உடனடியாக மூடுவதற்கான நடவடிக்கையை மேற்கொண்டனர்.
2016ஆம் ஆண்டின் வர்த்தக தொழில்துறை லைசன்ஸ் மற்றும் சிறுதொழில் சட்டத்திற்கு ஏற்ப இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டது. இது தவிர 1976ஆம் ஆண்டின் ஊராட்சி மன்றத்தின் சட்டத்திற்கு ஏற்ப அந்த கடைகளுக்கு எதிராக 8 நோட்டீஸ்களும் வழங்கப்பட்டதாக தனது முகநூலில் வெளியிட்ட பதிவில் கோலாலம்பூர் மாநகர் மன்றம் தெரிவித்துள்ளது. அடையாளம் காணப்படும் வர்த்தக இடங்களில் அவ்வப்போது இதுபோன்ற நடவடிக்கை எடுக்கப்படுவதோடு அவை தொடர்ந்து கண்காணிக்கப்படும் என்பதோடு தாங்கள் குடியிருக்கும் பகுதிகளில் லைசன்ஸ் இன்றி செயல்படும் கடைகளுக்கு எதிராக பொதுமக்கள் புகார்களை தெரிவிக்கலாம் என்றும் கோலாலம்பூர் மாநகர் மன்றம் வலியுறுத்தியது. மத்திய சீனாவில் பேச்சுவாக்கில் டாக்ஸியோட்டியிடம் தாம் ஒருவரை கொலை செய்திருப்பதாக கூறிய இளைஞர் போலீசிடம் வசமாக சிக்கிக்கொண்டார். வூஹான் மாகாணத்தைச் சேர்ந்த யின் எனும் டாக்ஸியோட்டி நவம்பர் 14ஆம் தேதி 20 வயது மதிக்கத்தக்க இளைஞனை காரில் ஏற்றியுள்ளார். 1100 கிலோமீட்டர் தூரத்தை உட்படுத்திய அந்த நீண்ட பயணத்திற்கு டாக்ஸி நிறுவனத்தின் SOP விதிமுறைக்கு ஏற்ப யின் பயணத்தில் தனக்கு உதவியாக இருக்கும் வகையில் ஜியா என்னும் மற்றொரு ஓட்டுநரையும் ஏற்றிக்கொண்டார். 300 கிலோமீட்டர் பயணத்தை தாண்டியதும் பயணி வேகமாக போகச் சொல்லியுள்ளார். சாலையில் பாதுகாப்பாக செல்வதன் அவசியம் குறித்து ஜியா அந்த இளைஞனுக்கு நினைவுறுத்திய போது அவனிடமிருந்து வந்த பதில் அதிர வைத்தது. நான் ஒருவரை கொலை செய்துவிட்டேன். சீக்கிரமாக என் குடும்பத்தாரை பார்த்து நான் பிரியாவிடை பெற வேண்டும் என தனக்கிருக்கும் அவசரத்தை அவன் கூறியுள்ளான். துணை ஓட்டுநர் அதை ஒரு நகைச்சுவையாக எடுத்துக்கொள்ள ஓட்டுநர் இன்னுக்கு சந்தேகம் வரத் தொடங்கியது. அந்நேரத்தில் இன்னின் கைபேசிக்கு ஹூபே நகர போலீசிடமிருந்து அழைப்பு வந்தது. காரில் பயணியாக இருப்பது கொலை குற்றவாளி என்றும் அவனையும் டாக்ஸியையும் தாங்கள் பின்தொடர்வதாகவும் அதில் தெரிவிக்கப்பட்டது. குற்றவாளியை பிடிக்க ஒத்துழைக்குமாறும் கேட்டுக் கொள்ளப்பட்டது. தன்னை ஆசுவாசப்படுத்திக் கொண்ட யின் காருக்கு சார்ஜ் ஏற்றுவதாக கூறி அடுத்த நிலையத்தில் நிறுத்தினார். அப்போது அங்கு வந்து சேர்ந்த போலீசார் பயணி உருவிலிருந்த கொலை குற்ற சந்தேக நபரை கைது செய்தனர். சந்தேக நபரை பிடிக்க உதவிய யின் மற்றும் ஜியாவின் துணிகரத்தை அங்கீகரிக்கும் வகையில் பாராட்டு பதாதையும் ஆளுக்கு $140 பரிசளிக்கப்பட்டது.